குசேலருக்கு கிருஷ்ணன் மேல் உள்ள அதீத பக்தியை இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதை எனக்கு தெரிந்தவரை கூறுகிறேன். குசேலரின் இன்னொரு பெயர் சுதாமா. பாரத யுகத்தில் உஜ்ஜயினியில் புகழ்பெற்ற சாந்திபனியின் குருகுலம் அமைந்திருந்தது. கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் சாந்திபனி குருவாக அமைந்திருந்தார். கிருஷ்ணர் குருகுலமானவராக இருந்தபோது குசேலருக்கும் அவருக்கும் குருவும் பத்னியும் என்ன சொல்கிறார்களோ அவர்களுடைய பணிகளை செய்வது வேலை. அந்த வகையில் ஒரு சமயம் ஒரு குரு பத்னி கிருஷ்ணரையும் குசேலரையும் அருகில் இருந்த காட்டிற்கு விறகு எடுத்து வர அனுப்பினார். அடர்ந்த காடு. அன்று வானிலையும் மோசமாக இருந்தது. இடைவிடாமல் மழை பெய்து கொண்டிருந்தது. மின்னலும் இடியும் சேர்ந்து கொண்டன. சூரியன் அஸ்தமனமாகிவிடவே கானகத்தை இருள் சூழ்ந்தது. அந்த இருளில் எந்த வழியும் தெரியாததால் கிருஷ்ணரும் குசேலரும் ஒரு மரத்தில் ஏறி ஆளுக்கு ஒரு கரையில் அமர்ந்து கொண்டார்கள். மழை நின்று விட்டாலும் காற்று வீசியதால் குளிர் வாட்டி வடவெடுத்து கொண்டிருந்தது. நேரம் நகர நகர பசியும் வயத்தை கிள்ளியது. இந்த நிலையில் சுதாமா மடியில் குருபத்தில் இருந்த உப்பு கடலை பற்றம் இருந்தது. ஆனால் ஏனோ சுதாமாவுக்கு அதை எடுத்து உண்ணவோ கிருஷ்ணரிடம் பங்கு கொள்ளவோ மனமில்லை. விடிந்து வெளிச்சம் வந்து எழுந்ததும் குருகுலம் செல்ல வேண்டும் என்ற நினைவு எழுந்ததும் அவசரமாக கடலையை குசேலர் தின்று முடித்தார். இதற்குள் முதல் நாள் இரவு சீடர்கள் திரும்பி வராததால் அவர்களை தேடிக்கொண்டு வந்த சாந்திபனி முனிவர் அவர்களை கண்டார். பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து சென்றார். சீடர்களும் விறகும் வந்து சேர்ந்ததில் குரு பத்தினிக்கு அளவு கிடந்த மகிழ்ச்சி. ஆனால் கிருஷ்ணரின் வாடிய முகத்தை கண்டு குரு பத்தினி ஆதரத்தோடு காரணத்தை கேட்டார். கிருஷ்ணா இரவு முழுவதும் உண்ணவில்லை என்பதை அறிந்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்தார். கொடுத்தனுப்பிய கடலையில் குசேலர் கிருஷ்ணருக்கு தன் பங்கை தரவில்லை என்பதை அறிந்ததும் கோபம் கொண்ட குருபத்னி ஆயுள் முழுதும் நீ தரித்திரனாக திரிவாயாக என்று சாபம் தந்தார். பதில் ஏதும் பேசாமல் குசேலர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ள அருகிலிருந்த குசேலர் வாய்மூடி மௌனமாக இருப்பதை பார்த்து கண்கலங்கினார். குருகுல வாழ்க்கை முடிந்ததும் கிருஷ்ணரும் சுதாமாவும் தத்தம் இடங்களுக்கு திரும்பினார்கள். பல காலத்துக்கு பின் வறுமையின் பிடியில் வாடிக்கொண்டிருந்த குசேலர் மனைவி சுசீலையின் நிர்பந்தத்தால் நண்பன் கிருஷ்ணனை பார்க்க அவல் முடிச்சுடன் வந்திருந்தார். தேவி சுசீலா கொடுத்து அனுப்பிய அவல் தங்களுக்கு மட்டும்தானா? உங்கள் ராணிகளுக்காக எங்களுக்கு இல்லையா என்று ருக்மணி கேட்டுக்கொண்டே கிருஷ்ணனின் அருகில் அமர்ந்தார். பதில் ஏதும் சொல்லாமல் சுதாமா கொண்டு வந்திருந்த அவல் பொட்டிடத்திலிருந்து 2ஆம் பிடியை எடுத்து கிருஷ்ணர் விழுங்க இருந்தார். அப்போது அவர் துவாரகைக்கு அதிபதி. கிருஷ்ணர் விழுங்கிய முதல் பிடியிலேயே சுதாமாவின் தரித்திரம் அகன்று சுதாமாவின் இல்லத்தில் அளவிற்கரிய செல்வம் நிறைந்திருக்கிறது என்று ருக்மணி தெரிந்து கொண்டு கிருஷ்ணரிடம் இதை கேட்டாள். குசேலர் தனக்கு இது வேண்டும் என்று கேட்டு வரவில்லை. ஆனால் அவனது ஏழ்மை கிருஷ்ணர் அறியாத ஒன்றா மௌனமாக அந்த அவல் பிடியை கிருஷ்ணர் தன் ராணியிடம் தந்தார். பயணக்களைப்பில் சுதாமா உண்டு அயர்ந்திருந்தார். அவர் பாதங்களை அமுக்கியபடியே கிருஷ்ணர்
சிறுவயது சம்பவங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார். கிருஷ்ணரது கண்களிலும் தண்ணீர் வெளியிருந்தது. கோகுலத்திலிருந்து கிளம்பும் போதோ யசோதையும் ராதையும் பிரிந்த தருணத்தில் எழாத நிகழ்ச்சி கிருஷ்ணனிடம் இப்போது கிளம்புவது எப்படி? சிறு வயதில் ஒரு முறை கிருஷ்ணரின் பசியை ஆற்ற தன்னிடமிருந்த கடலைகளை பங்கு கொள்ளாத ஒருவருக்கா இந்த நிகழ்ச்சி என்று ருக்மிணியும் சத்யபாமாவும் குழம்பினர். அவர்களை அடுத்த அறைக்கு அழைத்து சென்ற கிருஷ்ணர் தேவையான விளக்கத்தை அளித்தார். இந்த தரித்திரம் குசேலர் தானாக ஏற்றுக்கொண்டது. குரு சாந்திபனி குடியில் இருக்கும்போது அங்கு இருந்த தானியங்கள் கல்வர்களால் சேகரிக்கப்பட்டது. அது ஒரு குரு பத்தினி அறிந்திராத ஒன்று. அந்த கடலைகளையும் மற்ற தானியங்களும் கல்வர்கள் ஓர் ஏழை அந்தனர் வீட்டிலிருந்து திருடி குரு ஆசிரமத்தில் ஒளித்து வைத்திருந்தன. தானியங்கள் களவு போன துக்கத்தில் அந்தனர் இறந்து விட்டார். இதனால் பெரும் துயரத்தில் ஆண்ட அந்தனர் மனைவி திருடு போன அவர்களின் தானியங்களை உண்பவர்கள் எவராக இருந்தாலும் என்றும் தரித்திரர்களாகவே துன்பப்படுவார்கள் என்று சாபமிட்டார். அவரது சாபத்தை அந்தணராகிய குசேலர் நன்கு அறிந்திருந்தார். அதனால்தான் அந்த கடலை எவரும் உண்ணக்கூடாது, அதிலும் குறிப்பாக கிருஷ்ணர் சாப்பிடக்கூடாது என்று உறுதியாக இருந்தார். அதனால்தான் மொத்தமாக அனைத்தையும் தான் மட்டும் ஒன்று தரித்திர நிலையை ஏற்றுக்கொண்டார். எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருந்தால் பிரபஞ்சத்திற்கே அவல நிலை வந்துவிடும் என்பதை உணர்ந்தவர் சுதாமா. அவரை தர இந்த தியாகத்தை எவரும் செய்திருக்க முடியாது. சுய சௌரியங்களை கருதாமல் உலக நலனை நினைத்தவர். எனவே நான் கூறுகிறேன். கிருஷ்ணர் சொல்லி முடித்த போது ருக்மிணி சத்யபாமாவின் கண்களிலும் நீர் திறந்திருந்தது. பகவான் பேசத் தொடங்கிய போதே உறக்கத்திலிருந்து கண் விழித்து விட்டாலும் கிருஷ்ணர் கூறியவற்றை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சுதாமாவின் குசேலரின் கண்ணிலும் கங்கையும் யமுனையும் பெருக்கெடுத்து கொண்டிருந்தன. கிருஷ்ணா, நீ அறியாதும் உண்டோ என்று அவரது வாய் முணுமுணுத்தது. கிருஷ்ணரும் கிருஷ்ணர் மேல் இருந்த பக்தியை சுதாமா பக்தியை தெரிந்து கொள்ளலாம். வாழ்க குசேலர், குசேலரின் பக்தி. வாழ்க குசேலர்.